வாங்கப்பா, இன்னைக்கு நம்ம அந்த பேபி பிளான்ட்ஸ்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபீட் என்ன கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட்டு கார்டனில் இருக்க எல்லா பிளான்ட்ஸும் ஒரு பார்வை பார்த்துட்டு அடுத்து என்ன ஃபீடு கொடுக்க போகிறோங்கிறத பார்க்கலாம். இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே நான் கேபிஎஸ்சில் சின்ன செடியாக தான் வாங்கினது. இது மண்ணில் தான் இருந்துச்சு. கொஞ்சம் மண்ணில் அப்படியே வச்சுருக்கேன். கொஞ்சம் செடியை வந்து நான் வேரெல்லாம் கழுவி கொக்கோபீட்டில் வச்சுருக்கேன். ஸோ சாயில் மீடியா கொஞ்சம் கொக்கோபீட் மீடியா ரெண்டும் கலந்து தான் இருக்குது என்கிட்ட. இந்த சாயில் மீடியாலாம் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃபீடு கொடுத்துருப்பேன். அந்த ஃபீடில் தான் வளருது. இந்த ப்ரொசீஜர் சொல்லியிருப்பேன் 7 டேஸ்க்கு என்னென்ன கொடுக்கணும்னு. அதே மாதிரி தான் நானும் வளர்க்குறேன். கொக்கோபீட் மீடியாவும் சிண்டருக்கு மட்டும்தான் அந்த என்பிகே தாக்கத்தோட. நேற்று வீடியோ பார்த்துட்டு கூட கேட்டிருக்கீங்க, நீங்கள் தாக்கத்தை வந்து சாயில் மீடியாவுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. தாராளமாக கொடுக்கலாம்ப்பா. நான் ஷெட்யூலே சொல்லியிருப்பேன், அந்த 3rd டே தாக்கத்தை கொடுக்க சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த ஷெட்யூலெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சாயில் மீடியாலேயும் இதே அளவுக்கு உங்களுக்கு நல்லா க்ரோத் இருக்கும். ஸோ நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட்டு சின்னதான் பேசிக் உங்களுக்கு. அதை தெரிஞ்சிட்டாலே போதும், செடி இந்த அளவுக்கு வரும். வேறு எந்த ஃபீடும் கொடுக்கக்கூடாது. அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற ஃபீட் எதுவும் கொடுக்காம ஒன்று போல் அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த செடியெல்லாம் பாருங்கள், மைக்கோரைஸா ட்ரைகோடர்மா விரிடி கொடுத்து இது ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு 14 பிளான்ட்ஸ் வந்து நான் வந்து ரிப்போர்ட் பண்ணேன். அப்புறம் 2ஆம் தேதி வந்து கொஞ்சம் சிண்டர்லேயும் ரிப்போர்ட் பண்ணேன். அது எல்லாமே இப்போ ஒன்று போல் நான் இன்றைக்கி சாப்பாடு கொடுக்கலாங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், இது எல்லாமே இப்போதைக்கு 10 டேஸ் ஆகிடுச்சு. மைக்கோரைஸா 5 டேஸும் ட்ரைகோடர்மா விரிடி 5 டேஸும் முடிஞ்சு 10 டேஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மொட்டெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஏங்கிறத ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். எனர்ஜி ஃபுல்லாகவே மொட்டுக்கு போயிடும். அப்போது க்ரோத் இருக்காது. நமக்கு க்ரோத் தான் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த மாதிரி அதுவும் அந்த தெரியணும், உங்களுக்கு அந்த கலர் தெரியணும். இந்த மாதிரி சக்கர்ஸ் வந்தாலும் இப்போ ஒடிச்சு விடலாம். செடி 3 மாதம் ஆயிடுச்சு. அங்கங்கே அந்த பூ கட் பண்ண இடத்துலலாம் புதுசாக தளிர் வரும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து செடியை வளர்க்கணும். இதெல்லாம் ஒரு சின்ன பூச்சி கிடச்சது, அது எந்த இஷ்யூஸ் இல்லை. அது எந்த ஹார்ம் பண்ணாது செடியை. ஜஸ்ட்டு இலையை மட்டும்தான் அது பண்ணும். த்ரிப்ஸு மைட்ஸுக்கு மட்டும்தான் நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கணும். பாருங்கள், அது எல்லா மொட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், எல்லா செடியும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். அடுத்து இப்போ இந்த 30 செடியும் வந்து நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ புதுசாக உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக வளர்த்த செடி மட்டும்தான் வச்சுருக்கேன். அது இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் ஆகும். ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத அடுத்து நான் காட்டுறேன். ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். இதில் இலை நிறையா வந்து த்ரிப்ஸ் வந்துச்சு. அந்த இலையெல்லாம் நான் எடுத்துட்டேன். ஸோ செடி வந்து கொஞ்சம் அப்படி இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் க்ரோத்து. இப்போ 10 டேஸ் எந்த ஃபீடு கொடுக்கல, வெறும் மைக்கோரைஸா ட்ரைகோடர்மா விரிடி தான். அதிலே க்ரோத் இருக்குது. ஸோ மைக்கோரைஸா வந்து வேரை நல்லா வளர வைக்கும். ஒன்ஸ் நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். ஸ்டார்டிங்கில் பாருங்கள், இதையும் வந்து கொடிமாக இருக்குது, இதை எடுத்துடணும். ஸ்டார்டிங்கில் எனக்கும் இதெல்லாம் தெரியாது. இப்போ தான் நானே வந்து இதெல்லாம் நான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒன்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணணும். ஒரு 2 செடியில் ட்ரை பண்ணி நமக்கே தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா செடிக்கும் நம்ம கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த க்ரோத் எல்லாமே நல்லா இருக்குது. இன்னும் ஸ்பீடப் ஆகிடும். தொட்டி நம்ம மாற்றிட்டோம், இன்னும் இதோட க்ரோத் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடப் ஆகிடும். மைட்ஸ் த்ரிப்ஸ்கிட்டேருந்து கொஞ்சம் காப்பாற்றிட்டோம்னா செடி வந்து நல்லா வளர்ந்துடும். இப்போ இந்த செடி வந்து உங்கள்கிட்ட காட்டணுங்காக வாங்கினது. பாருங்கள், இந்த மோகனாங்கிற பிளான்ட்டு கொஞ்சம் நோடு ஆக்டிவேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இது ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். இது ஒரு டைபேக்கில் இருந்துச்சு. அதை கட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளருது. ஆனால் வந்துரும்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. இந்த செடி சிண்டர் செடி. இதை நேற்று கூட காட்டியிருப்பேன் நான். இதெல்லாம் வந்து இப்போதைக்கு ரிப்போர்ட் பண்ணல, ஏன்னா இன்னும் அந்தளவுக்கு ரூட் பாண்ட் ஆகலை. ஸோ இதெல்லாம் நான் அப்படியே வச்சுருக்கேன்ப்பா. இப்போ இதெல்லாத்தையும் நான் காட்டிடுறேன். நம்ம என்ன ஃபீடு கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். நம்ம மெயினாக கொக்கோபீட்டுக்கும் சிண்டருக்கும் என்பிகே தான் கொடுப்போம். என்பிகே ஸ்டார்டிங்கில். இதெல்லாம் இப்போது 3 டேஸ் தான் ஆகுது. இப்போ தான் வந்து ஒரு 4 செடி வந்து நான் ரிப்போர்ட் பண்ணேன். என்கிட்ட சிண்டர் தீர்ந்து போச்சு, கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதனால் சின்ன தொட்டிலே இப்போதைக்கு பண்ணியிருக்கேன். இனிமேல் ஆர்டர் பண்ணணும். வந்ததுக்கப்புறம் அடுத்து ரிப்போர்ட் பண்ணும்போது இதை கொஞ்சம் பெரிய தொட்டி கொண்டு போயிடலாம். இது எல்லாமே சிண்டர் தான். இதுலேயும் அந்த மொட்டெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், இந்த மொட்டு இதில் வருது. மொட்டை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தளிர் வரும் உங்களுக்கு.
ஸோ ப்ராக்டிஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன், ஜஸ்ட்டு நியூ பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறது ஜஸ்ட்டு ஒரு 2-3 செடி மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதே மாதிரி ஃபீடு கொடுத்து உங்கள் கைக்கு அந்த செடி கரெக்டாக வருது, ப்ரொசீஜர் படி வருது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கி ஸ்டார்ட் பண்ணலாம். அட் அ டைம்லேயே நிறையா வாங்கிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு காஸ்ட்டும் வேஸ்ட் ஆகும். பார்க்கலாம், இப்போ நம்ம என்ன கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து NPK 1261. இது ஹைஃபாவோட தான், வாட்டர் சால்யூபிள் தான். 1261 அப்படின்னா என்னென்னா 12% நைட்ரஜனும் 61% பாஸ்பரஸ். பேபி ஃபீடு வந்து இது தான் கொடுப்பாங்க எப்பயுமே. ஆரம்பத்துலேருந்து ஒரு குழந்தை அப்படின்னா பேபி பிளான்ட், அதை வேறு நம்ம பேர் ரூட் செடிக்கு இதை தான் நம்ம கொடுப்போம். எப்பயுமே ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா குவாலிட்டியாக வாங்கிடுங்க. ஒரு 4 செடி வச்சாலும் குவாலிட்டி ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா செடி நல்லா வளரும். நமக்கு 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் இருக்கும். இது ஒரு நாவல் ஹியூமேட். நீங்கள் அதை லோக்கலில் எதையாச்சும் ஒன்று வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அதில் சால்ட்ஸ் நிறையா இருக்கும், செடிக்கு நிறையா பாதிப்பு உண்டாகும். ஸோ இதிலெல்லாம் சால்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். பிஹெச்சும் அவங்க மேனேஜ் பண்ணியிருப்பாங்க அந்த NPKஸில். ஸோ உங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். இது ஜஸ்ட்டு ஃபார் கொக்கோபீட்டும் சிண்டருக்கு தான்ப்பா, சாயிலுக்கு கிடையாது. நீங்கள் குழப்பிக்காதீங்க, இது சாயிலுக்கு கிடையாது. வெறும் நான் சிண்டருக்கும் கொக்கோபீட்டுக்கு தான் சொல்கிறேன். சாயிலுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இது பாருங்கள், மெஷர்மெண்ட்டுக்கு நான் ஒரு ஆல்ரெடி வச்சுருக்கேன். பட் ஆனால் உங்களுக்கு காட்டணும், உங்கள்கிட்ட இந்த மாதிரி மிஷின் இல்லை, வெயிங் மிஷின் இல்லைன்னா ஒரு பிஞ்ச் வந்து 1/2 கிராம் நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு பிஞ்ச் கொடுத்தா போதும். 1/2 கிராம். இப்போ வந்து இது சின்ன செடி தான், ரொம்ப கொடுக்க வேண்டியதில்லை. 1 கிராமுக்கு மேலே எப்பயுமே பெரிய செடியாக இருந்தாலும் நம்ம போக தேவையில்லை, ஒரு பிஞ்ச் தான் கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க, உங்கள் செடியை சுற்றி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஹியூமிக்கை தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். இது ஒரு மெத்தடு. இல்லை நான் ஹியூமிக்கோடு கலந்து கொடுப்பேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கிறணும். 1 லிட்டருக்கு 1 கிராம் அந்த கணக்கில். ஒரு 10 செடி இருந்துச்சுன்னா 10 கிராம் அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியும் கொடுக்கலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் எப்படி நம்ம சில பேர் வச்சுருக்க மாட்டீங்க வெயிங் மிஷின், ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதை காட்டுறேன். ஒரு பிஞ்ச் இந்த மாதிரி எடுத்து சுற்றி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஹியூமிக்கை வந்து நீங்கள் செடிகள் கொடுத்துடலாம். இதுதான்ப்பா ஃபஸ்ட்டு ஃபீடை. நம்ம ரீபாட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர் 10 டேஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு செடிக்கு கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபீடு. நான் இப்போ இந்த சிண்டர் மீடியா எல்லாத்துக்குமே நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஹியூமிக்கும் கொடுக்க போகிறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு இந்த மாதிரி தான் நம்ம ஃபீடை. அப்புறம் ஒரு 15 நாளைக்கு வந்து 13, 40, 13 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஒரு மாதம் அந்த ஷெட்யூல் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம மெயின் ஃபீடு பேலன்ஸ்டுக்கு போயிடலாம். இது 4க்கும் இப்போ தான் நான் மைக்ரோரைஸாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு இன்னும் இப்போதைக்கு எதுவும் கொடுக்க போகிறதில்ல. இப்போ 3 நாள் தான் ஆச்சு இதை ரிப்போர்ட் பண்ணி. இது எல்லாத்துக்குமே நான் கொடுத்துட்டேன். அந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டேன். ஸ்ப்ரிங்கிள் பண்ணதுக்கப்புறம் லேசாக நீங்கள் ஏதாவது ஒரு கையில் ஏதாவது குச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு கிளறிட்டு நம்ம அந்த ஹியூமிக்கை கொடுத்துடலாம். ஹியூமிக் பாருங்கள், இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டிக் இருந்துச்சுன்னா லைட்டாக கிளறிடுங்க, எல்லா பக்கம் பரவிடும் அந்த NPK. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் தண்ணியில் கலந்துட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே ஊற்றிடலாம். ஸோ ஸ்ப்ரிங்கிள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கில் இப்படி பண்ணலாம். வேர் ஃபுல்லாக நிறையா வந்துருச்சுன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் அப்படி தான் தண்ணி ஊற்ற முடியும். இதுக்கு இன்னும் அந்தளவுக்கு வேர் இல்லை, ஏன்னா ரீபாட் பண்ணி 10 டேஸ் தான் ஆகுது. பாருங்கள், ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன். எப்பயுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும்ப்பா. இந்த மாதிரி ஒவ்வொரு 6 இன்ச், 8 இன்ச், 10 இன்ச், 12 இன்ச் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா செடியை அழகாக வளர்த்து கொண்டு வந்துடலாம். பாருங்கள், எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நான் கிளறிட்டு நம்ம ஹியூமிக்கை கொடுக்கலாம். ஹியூமிக் கூட மெஷருக்கு ஒரு டீஸ்பூன் வச்சுக்கோங்க. 5 ml கணக்கு வரும். நீங்கள் 1 லிட்டருக்கு 1 ml கணக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் ஒரு 6 லிட்டர் வாட்டர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 5 ml தான் கொடுக்குறேன். எப்பயுமே சேஃப் சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறது பெட்டர். அளவு மீறாமல் கம்மியாக கொடுத்துக்கலாம். ஆர்கானிக் தான் இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துக்கலாம். கூட தான் கொடுக்கக்கூடாது, கம்மியாக கொடுக்கலாம். இந்த மாதிரி ஹியூமிக்கோ தாக்கத்தோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஆற்றிடணும், அந்த நுரை வரணும். ஏன் நுரை வரணும்னா அப்படி தான் ஆக்சிஜன் நிறையா வரும். டைரெக்டாக வந்து அந்த செடி வந்து டக்குன்னு எடுத்துக்கிறோம் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் சொல்கிறது அதுதான்.
அவங்கெல்லாம் வந்து ரோசாரியன்ஸ் வளர்க்கும்போது இந்த மாதிரி நிறைய பபிள்ஸ் வர அளவுக்கு இந்த ஆற்றிடுறாங்க. அவங்க சொல்கிறதும் இதுதான், நிறைய பபிள்ஸ் வரணும், அதில் ஆக்சிஜன் நிறையா இருக்கும், செடி வந்து ஈஸியாக எடுத்துக்கிறோங்கிறது. பாருங்கள், இப்போ நம்ம செடிக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கலாம். இப்போ இந்த செடிக்கெல்லாம் ஒரு 400 ml கொடுத்தாலே போதும். அந்த அளவுக்கு லைட்டாக நம்ம கொடுத்துடலாம். ஆல்ரெடி 1261 இருக்குது, அதோட ஹியூமிக். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபீடு. எப்பயுமே ஒரு ரெக்கவர் ஆன செடியும் சரி, ஒரு ரீபாட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற செடியும் சரி, அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபீடே 1261. அதுக்கப்புறம் அந்த எப்பயுமே நீங்கள் நார்மல் பேலன்ஸ்ட் என்பிகே கொடுத்தாலும் நீங்கள் இந்த 1261 வீக்லி ஒன்ஸு ஹியூமிக்கோட கண்டிப்பாக கொடுத்தாகணும். இதுதான் ரூட் ட்ரீட்மெண்ட் வேர் வளர்ச்சிக்கு. இது லைஃப் லாங்காக செடி கடைசி வரைக்கும் இந்த 1261ம் ஹியூமிக்கும் கொடுத்தே ஆகணும் செடிக்கு. பாருங்கள், சிண்டருக்கு ஃபுல்லாக நான் கொடுத்துட்றேன். இப்போ சிண்டரில் என்னென்னா, நீங்கள் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உடனே வெளியில் வந்துடும். அந்த ரூட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அது உறிஞ்சு வச்சுக்கிறோம். நீங்கள் திருப்பி வந்து ஈவினிங் வந்து திருப்பி ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா சிண்டர் ஃபுல்லாக காலி ஆகிடும், ஒன்றும் இருக்காது. திருப்பி நீங்கள் மறுநாள் வந்து சாப்பாடு கொடுக்கும்போது அதை எடுத்துக்கிறோம். சிண்டருக்கு 2 days ஆர் 3 days ஒன்ஸ் கொடுத்தா போதும். வேணுங்கிற அளவு அந்த செடி எடுத்து தனக்குள்ளே வச்சுக்கிறோம். அதனால தான் சிண்டரில் வைக்கிற செடி ஃபங்கஸ் வர மாட்டேங்குது. ஏன்னா இப்போ மண், சாயில் மீடியாலாம் தண்ணி தேங்கி, அதே மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் தேங்கி, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வர காரணமே அதுதான். நிறைய பேர் சிண்டர் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த ஃபங்கஸ் வராமல் இருக்கிறது. செடியோட க்ரோத் ரொம்ப ஸ்பீடப் ஆகும். ட்ராபேக் என்னென்னா, தண்ணி ஊற்றணும் 3 நேரம், அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். நம்ம வீட்டில் ரெகுலராக யாராச்சும் இருக்காங்கன்னா நம்ம தைரியமாக இந்த மாதிரி வளர்க்கலாம். நம்மளே வீட்டிலே இருக்கிறோம், நம்ம எங்கேயும் வேலைக்கு போகலைன்னா சிண்டரெல்லாம் தாராளமாக வளர்க்கலாம். நானே இதெல்லாம் ட்ரிப்பு போடலான் இருக்கேன். திடீர்னு வெளியூர் எங்கேயாச்சும் போயிட்டோம்னா ஒரு 2 to 3 days தண்ணி ஊற்றுறதுக்கு ட்ரிப் ஏதாவது செட் பண்ணலான் தான் யோசிச்சுட்ருக்கேன். பார்க்கணும் அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம். அது மாதிரி போடும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன், எப்படியெல்லாம் நான் போடுறேங்கிறதே பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த தண்ணி வெளியில் போகக்கூடாதுன்னா கீழே ஏதாவது ஒரு தட்டு வச்சு நீங்கள் அதை ஊற்றலாம். ஊற்றிட்டிங்கன்னா அடியில் ஃபுல்லாகவே அந்த மாதிரி வந்துடும். அதை திருப்பி செடிக்கு ஊற்றலாம். நான் நிறைய செடி வச்சுருக்கனால ஒன்றுக்கு அப்படி மெனக்கட முடியாதனால ஸோ நான் அப்படியே தான் ஊற்றிடுறேன். இப்போ இதெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு இந்த தண்ணியெல்லாம் நம்ம நல்லா ஒரு எடுத்துடணும்ப்பா, தள்ளி விட்டுறணும். இப்படியே தேங்க விடக்கூடாது. நிறைய தண்ணி அங்கங்கே இருக்கிற மாதிரி பார்க்கக்கூடாது. ஃபுல்லாகவே கூட்டி எடுத்துடணும். நீட்டாக வச்சுக்கிறணும் கார்டனை. இதெல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். நேற்றே சொல்லியிருப்பேன் இந்த நெட்டை பற்றி. இந்த பழைய நெட்டை ரவுண்டாக கட் பண்ணி ஒரு கட் கொடுங்க, அந்த செடிக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒயிட் ரூட்ஸ் எல்லாம் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா வெயில் பட்டு கருகிடும். ஸோ மேலே இருக்க செடியும் கருகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ நான் வந்து இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ திருப்பி எல்லா செடிக்கும் நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். க்ளோஸ் பண்ணி ஏதாவது ஒரு வெயிட் ஒன்று வச்சுக்கோங்க, வெயிட் பறக்காமல் இருக்கிறதுக்கு காற்றுக்கு. நான் இந்த மாதிரி பிவிசி இது பழசு நிறையா வச்சுருக்கேன். ஸ்டாண்டு செய்யும்போது என்கிட்ட மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இப்படி வச்சிடுறேன். நீங்கள் ரவுண்டாக தான் கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பீசஸ் இருந்தால் கூட அந்த பக்கம் ஒரு பீஸ், இந்த பக்கம் ஒரு பீஸ் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், என்கிட்ட அந்த சின்ன சின்ன பீசஸ் இருக்குது. அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நம்ம அந்த மாதிரி வச்சிடலாம். அப்புறம் இந்த ஸ்டிக்கை பற்றியும் கேட்டாங்க ஒரு சப்ஸ்கிரைபர். எதுக்கு நீங்கள் பிவிசி ஸ்டிக்கெல்லாம் செடிக்கு வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஸோ எதுக்குன்னா, நம்ம இதெல்லாம் வந்து கொக்கோ பீட் வந்து லைட் வெயிட்டு, சிண்டரும் லைட் வெயிட்டு. செடி பெருசாக பெருசாக ஆடும். உங்களுக்கு க்ரிப்பாக பிடிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நாங்கள் வச்சிடுறோம். வச்சு செடியை நம்ம கட்டி வச்சிட்டோம்னா செடி ஆடாது. இப்போ இந்த ஆடி மாதமெல்லாம் அந்த ஷேக் ஆகாமல் க்ரிப்பாக நிற்கிறதுக்காக இந்த மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம்ப்பா. பாருங்கள், எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் நான் எல்லாத்தையும் நான் போட்டுறேன். அடுத்து எடுத்து வச்சதெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், அந்த ஸ்டிக்கை ஃபுல்லாக அந்த கட்டியிருக்கேன். இது கொடி மாதிரி போகுது. நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அந்த காற்றுக்கு ஆடி அது உடையிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு க்ரிப் கொடுத்துடணும். கொடுத்து ரீபாட் பண்ணும்போது சின்ன செடிக்கு கொடுக்க முடியாது. நம்ம 8 inch பண்ணும்போது ஒரு குச்சி அந்த மாதிரி வச்சு க்ரிப்புக்கு இப்படி கட்டி வச்சிட்டோம்னா செடி வந்து சாயாமல் இருக்கும். அப்படியே கொஞ்சம் செடி ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு நின்றுக்குறோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். கட்டிடலாம். இந்த மாதிரி கயிறு வச்சு நம்ம கட்டிட்டோம்னா செடி க்ரிப்பாக நிற்கும்.
இப்படி தான்ப்பா ரீபாட் பண்ணதுக்கப்புறம் செடிக்கு என்ன கொடுக்கணுங்கிறத இன்றைக்கி சொல்லிட்டேன். அடுத்தடுத்து என்னென்ன கொடுக்கணுங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இனிமேல் இதுக்கு வந்து மைக்ரோ 7 எல்லாம் இதுக்கு தாராளமாக கொடுக்கலாம். எல்லா ஃபீடு கொடுக்கலாம். இது PGR1 கொடுக்கணும், சூப்பர் சொனாட்டா. எல்லாமே அடுத்தடுத்து நான் என்னென்ன கொடுக்குறேனோ எக்ஸோடஸ் கூட நான் வந்து எப்படி கொடுக்குறேன் எல்லா டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.